இப்போ நம்ம வந்து சொல்றோம் கிளாஸ் ரூமே காலியா இருக்குது, டப்பா உள்ள ஒண்ணுமே இல்லை காலியா இருக்குது. அவன் வந்து ஊருக்கு போயிட்டான், அதனால வீடே காலியா இருக்குது. நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டா சென்டென்சஸ் பண்றோம் இல்லையா. ஹிந்தியில அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்கு, அதுதான் காலி. அப்போ மண்டை காலியா இருக்கு, உன்னை காலி பண்ணிடுவேன், அதெல்லாம் இதுல வருமா? யோசிச்சு சொல்றேன். ய டிப்பா காலி ஹை. இந்த டப்பா காலியாக இருக்கிறது. घर खाली है. வீடு காலியா இருக்கிறது. मैं शाम को खाली हूँ. நான் மாலை நேரத்தில் சும்மா தான் இருக்கிறேன். मैं खाली थोड़ी हूँ. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? मैं खाली टाइम पास के लिए आया था. நான் வெறும் நேரத்தை கழிக்க வந்தேன். நான் இந்த வேர்டு காலின்றது ஒரு தடவை எம்பசைஸ் பண்ண அந்த ஸ்டார்டிங்ல ப்ரெஷர் சவுண்டோட. ரெண்டு வேர்டு இருக்குது சிமிலர் சவுண்டோட, காலி காலி. காலினா பிளாக், காலினா எம்டி ஆர் ஃப்ரீ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதனால நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டா எந்த வேர்டு எந்த கான்டெக்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அதை பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. தமிழ்ல கூட இருக்கு காலி காலி. காலினா ஒன்றும் இல்லை, காலினா கடவுள். அப்போ தெலுங்குல வந்து காலி அப்படின்னா காத்துக்கு சொல்லுவோம். இப்படி பாஷைகள் வந்து நிறைய விதத்துல கொலாபரேட் ஆயிடுது. சரி, இப்போ நீங்க வந்து இந்த வேர்ட் காலி வச்சு ஒரு சென்டென்ஸ் ரெடி பண்ணி எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.